முரளி கேட்டான்ல, கையேந்தி கேட்டான்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, எப்பயும் என் கூடயே இருக்கியா, எங்கள் வீட்லேயே என் கூட இருப்பதானே அப்படின்னு கேட்டான்ல. அந்த அன்போடைய அது எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சது. இந்த ஆடம்பரமான அன்பு ரொம்ப ரொம்ப நல்லது, அதுதான் மகிழ்ச்சி தரும் நான் நினச்சேனே. என் கையில் இருந்த அழகான ஒரு சிற்பத்தை தூக்கி வெளியில் போட்டுட்டு என்னை நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேனேன்னு நினச்சி அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. முரளி அவள் அழுகிறத பார்த்தோன்னே அவனுக்கு தாங்கலை. ஏன்னா மிருதுளாக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னா கூட முரளியால் தாங்கிக்க முடியாது. முரளி சொன்னால், மிருதுளா எதுக்கு அழுகிற, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னும். அஜய் பார்த்து கேட்டான், அவருக்கு என்னாச்சு, ஏன் இப்படி உடம்பு மெலிஞ்சிட்டாருன்னு. அஜய் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் மிருதுளாவை பார்த்தான். அப்புறம் மிருதுளா சொல்ல ஆரம்பித்தான், ஒன்றும் இல்லை முரளி, திடீர்னு அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கிட்னியில் ப்ராப்ளம். அப்புறம் நாங்கள் ஃபாரினில் கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. திருப்பி இப்போ அவருக்கு முடியல, அதே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்போ வசீகரன் உட்கார்ந்தான். நீங்கள் அப்படின்னு கேட்டான். நான் மிருதுளா சொந்த ஊருக்காரங்க தான், முரளி. அப்படியா, சரி சரி. ஆனால் முரளியை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அஜய்கிட்ட கேட்டான், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்படி தான் இருக்குது, ஆனால் என்ன செய்கிறேன்னு தெரியல, திருப்பி ஃபாரின் தான் ஆனால் கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய ஃபைல் வாங்கி பார்த்தான், மெடிக்கல் ஃபைலை வாங்கி பார்த்துட்டு படிச்சுட்டு அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. முரளி, மிருதுளா வசீகரனை எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டான். மிருதுளா ஷாக்கில் இப்படி திரும்பி பார்த்தா. எதுக்கு முரளி? இல்லை, அவர் இப்போ பெரிய இந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள் நம்ம ஊரில் இருக்கட்டுமே மிருதுளா, அங்கே இருக்கிற அந்த நல்ல காற்று, நம்ம ஏரிக்கரை, நம்ம வயல், இங்கெல்லாம் அவர் காலார நடக்கட்டுமே, அவருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம் இல்லையா அப்படின்னா அஜய் சொன்னான். அப்படியா, அது இல்லை, ரொம்ப நாள் இருக்க வேணாம், அவனை கொஞ்சம் இம்மீடியட்டாக நாங்கள் ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ மாணிக்கம் திருப்பி கார் வர சத்தம் கேட்டுச்சு. மாணிக்கம் வந்துட்டு முக்கியமாக அவர் ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தார். உள்ளே வந்தோடனே இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அவர் காதில் விழுந்தோடனே